கரண்ட் ஒன்று தானேப்பா, ஏன் அதை மெஷர் பண்ணுறதுக்கு இத்தனை யூனிட்ஸ் இருக்குது? அதாவது கூலும், ஆம்பியர், வாட், இந்த மாதிரி ஏன் நிறைய யூனிட்ஸ் இருக்குது? ஸோ இப்போ ஒரு யூனிட்ஸையும் தனித்தனியாக ஒரு வாட்டர் பைப் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ அந்த வாட்டர் பைப் தான் ஒயர்னு வச்சுக்கலாம். அது உள்ள ஃப்ளோ ஆகிற தண்ணி தான் எலக்ட்ரான்ஸ். த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரானோட மூமெண்ட்டை நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இது எலக்ட்ரானோட அளவு, அதாவது எத்தனை சொட்டு தண்ணி இருக்குது, அதை தான் நம்ம கூலோம்ப் அப்படின்னு சொல்லுவோம். சிம்ப்ளி கூலோம்ப் மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், தட்ஸ் ஆல். ஆம்பியர்னால் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸில் அந்த தண்ணி போகுது, அதாவது எலக்ட்ரான்ஸ் எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம ஆம்பியர்னு சொல்லுவோம். இப்போ வாட்னா நீங்கள் அந்த ஆம்பியர் ஸ்பீடில் போகிறதுக்கு எவ்வளோ பவர் கொடுக்குறீங்க, அதை தான் வாட்டுன்னு சொல்லுவோம். வாட்டை வந்து எலக்ட்ரிக் பவரை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது 1 கிலோவாட், அதாவது 1000 வாட் யூஸ் பண்ணிங்கன்னா அது 1 யூனிட். இதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டு கரண்ட்டு பில் போடுறாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை சிம்பிளாக சொல்கிறேன். கடைசியாக, கூலும்னா எலக்ட்ரான்ஸோட அளவு, ஆம்பியர்னா அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற ஸ்பீடு, வாட்னா அதுக்கு நம்ம கொடுக்குற பவர், அதை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற பவர், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் அப்புறம் டெக் விஷயங்களை ஈஸியாக ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸோடு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.